ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம இந்த குருகுல கல்வி அப்படின்றது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். குருகுல கல்வி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைங்கள் எல்லாம் 7 வயசில் குருகுலம் ஊற்றுவாங்க. ஆங்கிலேயர் கல்வி வரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் சில குருகுலங்கள் இருக்கதான் செய்யுது. ஸோ அப்போ குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ விடும்போது என்னன்னா, அங்கே குரு அப்படிங்கிறது நமக்கு வந்து இருளை போக்கி அற்புதமான வாழ்க்கையை தரக்கூடியவர் அப்படின்றது பொருள். அப்போ குருகுலத்தில் ஒரு ஆசான் எப்படி இருப்பார் அப்படின்னாக்க, எல்லாத்தையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்போ குழந்தைங்கள்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்துவாங்க. அங்கே சேர்த்தும் போது அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், எப்படி வாழ்க்கை முறைன்னு எல்லாமே வாழ்வியல் கல்வியாக சொல்லிக் கொடுப்பாங்க. வேதங்கள், அதுக்கப்புறம் மந்திரங்கள், உபநிஷத்துக்கள், அதுக்கப்புறம் தியானங்கள், யோகங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. இன்னும் என்னென்ன பார்த்தீங்கன்னா, சிலம்பம் கலை அற்புதமாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் களரி, பரதநாட்டியம், அதுக்கப்புறம் தொழில் கல்வி எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க என்னன்னா, அந்த குழந்தை வந்து ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் வளர என்ன ஆயிருன்னா, அதுக்கு எதில் ஈடுபாடு இருக்குது, உனக்கு தச்சு வேலையில் ஈடுபாடு இருக்குன்னா ஓகே, நீ வந்து அந்த மாதிரி சிற்பங்கள் செய்யறதுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்றுக்கு ட்ரெஸ்ஸில் நல்லா அலங்காரம் பண்ணுது, ஓ நீ ட்ரெஸ்ஸுக்காக இது, நீ ஆடை வடிவமைப்பதற்காக போகும். ஒருத்தர் நல்ல சமையலில் அற்புதமாக அந்த குழந்தைக்கு ஈடுபாடு இருக்குன்னா, ஓ நீ சமையலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இன்னரில் என்ன இருக்குது, அதனுடைய உண்மையான சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரு அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த துறையிலேயே அவங்க ஈடுபடும் போது அவங்க அதில் சாதிக்க வல்லவர்களாக மாறுவார்கள். அதுதான் உண்மையான குருகுல கல்விக்கு அவசியம். அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு தியானம் சொல்லிக் கொடுப்பாங்க, யோகா சொல்லிக் கொடுப்பாங்க, தனக்கு தானே மருத்துவம் அந்த துறையிலையும் நல்ல தேர்ந்தவர்கள் தனியாக விட்டுட்டு மருத்துவம் எல்லாத்துக்கும் பொதுவாகவும் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் உணவு முறைகளை சொல்லி தருவாங்க. வர்மக்கலை எல்லாம் அற்புதமான விஷயங்கள் அந்த காலத்தில் குருகுலத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. சித்த மருத்துவம், என்னென்ன மூலிகை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் என்ன மூலிகை அதுக்கு எப்படி பயன்படும், அதுக்கப்புறம் மிருகங்களை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, அதுக்கு எப்படி உதவி செய்கிறது, அப்புறம் பாலோட மகத்துவம் என்ன, மாட்டு சாணியின் மகத்துவம் என்ன, கோமியத்தின் மகத்துவம், அந்த மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதோடைய அந்த பஞ்சகவியம் தயாரிக்கிற முறை என்ன, அதை எப்படி மருந்தாக யூஸ் பண்ணிக்கலாம், அதை எப்படி செடிக்கு உரமாக போட்டு அதை வளர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. பயிர் விளைவிக்கிறதுக்கு கர்ம யோகம்னு கூட்டிகிட்டு போயிட்டு வயலில் இறங்கி எப்படி பயிர்களை விளையணும், அதுக்கு எப்படி களைகள் எல்லாம் பிடுங்கணும், எந்தெந்த பயிரெலாம் எந்தெந்த மாதத்தில் வரும், எந்தெந்த இடத்துல காய்கறிகள் போடணும், எங்கெங்கெல்லாம் தண்ணீர் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி போகணும், மேட்டுக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்சியான நிலத்தில் என்ன பயிரை போடலாம் அந்த மாதிரிலாம் போட்டு அதை எப்படி எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களும் அந்த குருகுலத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ குருகுல கல்வியில் எல்லாரும் கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரும்போது அவங்க என்னன்னா, எந்த ஒரு மாயையிலும் இப்போ எல்லாம் பசங்கள்லாம் நிறைய பிள்ளைகள்லாம் மாயையில் சிக்கி என்னென்ன மாதிரி பாடாப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மாயைகள்லாம் சிக்காமல் வெளியே வர ஒவ்வொருத்தரும் உத்தம புருஷர்களாகவும் அப்படியே உத்தமர்களாகவும் வெளியே வந்து அவர் குடும்பத்துக்கும் அற்புதம் செய்து அந்த நாட்டுக்கும் செய்து உலகத்திற்கும் நன்மை பயக்கும் ஒரு அற்புதமான மாணவர்களாக உருவானார்கள். ஸோ அதே மாதிரி மறுபடியும் நம்ம அந்த குருகுல கல்விக்கு சென்று நம்ம வாழ்க்கையை மாற்றமடைந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதற்காக நான் ஒரு விஷயத்தை பண்ணேன். எப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஒரு இது பண்ணுறது அப்படின்னாலும் பெரியவங்க வீட்டில் இப்போல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம். எல்லாமே பொருளாதாரத்துக்கும் அதுக்கப்புறம் மாயைகளுக்கும் குடும்பத்துக்காகவே நம்ம பிறந்தோன்னே படிக்கும் போதே என்ன சொல்கிறாங்க, நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படியே சொல்லி படிப்புனா சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு நம்ம லைஃபையே மாற்றிட்டாங்க. ஸோ நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம எதுக்காக வந்தோம், ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், ஏன் போகிறோங்கிற தத்துவத்தையே மறந்துட்டோம். இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையம் அப்படின்னு ஒரு குருகுலத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இதை முழுக்க பார்த்தீங்கன்னாக்க ஆன்லைனில் அது பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் நிறைய பேர் பயன்படுறாங்க. 100 பேருக்கு மட்டும் ஜாயின் பண்ணி இதை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம். காலையில் 5 to 6 யோகா, அப்புறம் 11 to 12 யோகா. காலையில் பண்ண முடியாதவங்க 11 to 12 யோகா, தியானம், லாப்பிங் தெரப்பி, முத்திரைகள் பயிற்சி, ஐ எக்ஸசைஸ், இந்த மாதிரிலாம் சொல்லித்தரோம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 6 to 7 ரெகுலராக ஒரு மருத்துவ டாப்பிக்கு அதை டாக்டரே வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மனநிலையை பற்றி, சக்கரங்களை பற்றி, குடும்ப உறவை பற்றி, சொசைட்டி சமுதாய பணி எப்படி செய்கிறது, ஆன்மீகம்னா என்ன, இறைவன்னா என்ன, கோயில் தத்துவம்னா என்ன, அப்புறம் ஏன் நம்ம பாரம்பரியம் எப்படி இருக்குது, நம்ம வந்து மில்லட் ரைஸோட மகத்துவம்
என்ன அப்படின்னு, ஒவ்வொரு மூலிகையை பற்றி என்ன, வர்மத்தை பற்றி என்னன்னு நம்ம வந்து 365 நாளும் இதை பற்றி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுளில் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதனுடைய ஒரே ஒரு இதுக்காக குருகுல கல்வி வெறும் நம்ம வந்து அவ்வளோ விஷயங்களும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 மாதத்திற்கு ஒரு 2 நாள் நேரடி வகுப்பாகவும் நடத்தி கொடுக்குறோம். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரே ஒரு 500 ரூபாய். ஏன்னா சும்மா செய்தால் அதுக்கு பலன் இருக்காது அப்படின்றதுக்காக வெறும் 500 ரூபாய் கல்வி கட்டணமாக மட்டுமே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க 1 மாதம் அட்டன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் நடக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது போக வீட்டுக்கு ஒரு மருத்துவர்னு சொல்லிட்டு வாரம் ஒரு தடவை மருத்துவத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை 3 to 5 சொல்லி கொடுக்குறோம். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாரம்பரியமும் நம்ம குருகுலமும் மாறாமல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மிக மிக அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். ஸோ மறுபடியும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் எல்லாரும் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.